விஜய் வந்து மாமி கிட்ட போயிட்டு, "மாமி கொஞ்சம் தள்ளி நிக்கிறீகளா? நாங்க 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாமி இருந்துகிட்டு, "சரிடா அம்பி, நீங்க 2 பேரும் பேசுங்க. நாங்க 2 பேரும் வெளியில ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்துடுறோம்." அந்த டைம்ல விஜய் வந்து காவேரி கிட்ட, "காவேரி, நான் உன்னைய ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது உன்கிட்ட நெறைய டைம் வந்து பார்த்திருக்கேன் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிற. எதுக்காக?" காவேரி இருந்துகிட்டு, "ஆமா ஆமா, நீங்க ஊர்ல இருக்கும்போது தான் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வெண்ணிலா கூட பேசிட்டு தானே இருந்தீங்க. அந்த வெண்ணிலா கிட்ட பேசுறது எல்லாமே நான் வந்து காது குடுத்து தான் கேட்டேன். அந்த வெண்ணிலாவும் எப்ப பார்த்தாலும் விஜய் விஜய்னே சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஐ லவ் யூன்னு வேற சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்னும் பேசாம தானே நின்னுட்டு இருந்தீங்க." விஜய் இருந்துகிட்டு, "ப்ளீஸ் காவேரி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றீங்க. அந்த வெண்ணிலா கிட்ட ஏன் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அந்த காவேரி கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கிறேன்னு. எதனால நீங்க இன்ன வரைக்கும் சொல்லாம வாய் மூடிட்டு அமைதியா இருக்கிறீங்க?" காவேரி, வெண்ணிலாவுக்கு இன்ன வரைக்கும் முழுசா ஞாபகம்லாம் திரும்பல. அதனால தான் நானும் இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கிறேன். டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் என்னைக்கு வந்து என்கிட்ட வெண்ணிலாவுக்கு கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களோ, அன்னைக்கு நான் எல்லா விஷயமும் வெண்ணிலாவுக்கு தெரியப்படுத்துவேன். காவேரி இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்ல. எங்க அம்மா சொல்ற மாதிரி அந்த வெண்ணிலா என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போறாளோ, அன்னைக்கு தான் நான் அந்த வீட்டுக்கு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு." காவேரி இருந்துகிட்டு, "இந்த வெண்ணிலா விஷயம் பேசுறதுக்காக தான் என்னை வீட்ல இருந்து வர சொன்னீங்களோ? எங்க அம்மா வேற தேடுவாங்க, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பிடுறாங்க. வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போய் காவேரி அந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.